ரொம்ப ரொம்ப ஈஸியான முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் செய்யலாம் வாங்க. ஒரு 2 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கட்டி பூண்டுங்க. நம்ம அரிஞ்சு வச்சுக்கலாம் எல்லாமே. ஒரு 2 கத்திரிக்காய் எல்லாமே அரிஞ்சு வச்சுக்கிட்டு சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுமே வெங்காயத்தை போட்டுக்கணுங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கணுங்க. நல்லா தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு அடுத்தது நம்ம கத்திரிக்காயை நல்லா போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்தது முருங்கைக்காய் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூளையும் அதில் சேர்த்துக்கணுங்க. நல்லா மிளகாத்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி 1 டம்ளர் ஊற்றி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருந்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கணுங்க. இப்போ இந்த அளவு பூண்டு எடுத்து இடிச்சுக்குங்க. நம்ம இடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இறக்க போகிறப்ப இந்த பூண்டை நல்லா அது மேலே தூவி விட்டு 2 பெரட்டுனா முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் ரெடிங்க. நம்ம ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை நம்ம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது என்ன செய்யலான்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.